இன்றைக்கி நம்ம ரசம் சாதம் செய்யலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 1 கிண்ணம் அளவு அரிசி போட்டுக்கோங்க. இது கூடவே 1/4 கிண்ணம் அளவு துவரம்பருப்பு போட்டுக்கலாம். 1/4 கிண்ணம் அளவு பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு 1.5 கிண்ணம் அளவு ஆச்சு. 1 கிண்ணம் அரிசி, இது கால் அது கால் 1.5 கிண்ணம் ஆகுது. நல்லா கழுவிட்டு ஒரு 50 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு காயப்பொடி போட்டுக்கோங்க. பருப்பு நம்ம சேர்க்கறதுனால காயப்பொடி போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் நம்ம நெய் விட்டுக்கலாம். நல்ல மணமாக இருக்கும் ரசம் சாதம். இப்போ உப்பு போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இப்போ 1.5 கிண்ணத்துக்கு நம்ம 4.5 கிண்ணம் அளவு தண்ணி ஊற்றிக்கணும். 1 கிண்ணம் அரிசி, 2 பருப்பும் 1/4 கிண்ணம் போட்டிருக்கோம். மொத்தம் 1.5 கிண்ணம். 4.5 கிண்ணம் அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் வச்சு இறக்கிக்கோங்க. இப்போ நம்ம நெல்லிக்காய் அளவு, பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை 1 கிண்ணம் அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கணும். 1 கிண்ணம் அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. கூட குறைய கரைக்க வேணாம். 1 கிண்ணம் அளவுக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ விசில் வந்துருச்சு, அது இருக்கட்டும். இப்போ ரசப்பொடி வறுக்கிறதுக்கு 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 வத்தல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நமக்கு கருவேப்பிலை கலர் மாறக்கூடாது, நல்ல மணம் வரணும். கருகிராமல் பார்த்து நீங்கள் வறுத்துக்கோங்க. கருவேப்பிலையை நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு உடையணும், கலர் மாறக்கூடாது. இப்போ நமக்கு குக்கர் சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 3 விசில் வச்சுருக்குறோம் பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு சாதம் குலைவாக இருக்கணும். அது இருக்கட்டும். இப்போ குட்டி உரலில் ஒரு பூண்டை நம்ம உரிக்காமல் இடித்து எடுத்துக்கணும். இடித்து எடுத்துக்கிட்டு இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேயே நம்ம மிளகு சீரகத்தையும், வறுத்த மிளகு சீரகத்தையும் இடித்து எடுத்துக்கலாம். இதையும் நம்ம நைஸாக இடிக்கக்கூடாது, ஒரு 75% இடித்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அல்லது நெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு. இது ரெண்டும் பொரிஞ்ச பிறகு நம்ம தட்டிய பூண்டை இப்போ போட்டுக்கோங்க. தட்டி வச்சுருக்கிற பூண்டை போட்டுட்டு அது கூட 2-3 வத்தல் போட்டுக்கோங்க. கில்லாமல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் காயப்பொடியும் இப்போ போட்டுடலாம். லாஸ்ட்டில் கொஞ்சம் காயப்பொடி போடணும், சூப்பராக இருக்கும். கருவேப்பிலையும் போட்டு லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. பாருங்கள் என்ன வித மனம் வருதுன்னு. இந்த மனம் வர்ற அளவுக்கு லோ ஃப்ளேமில் நீங்கள் வறுத்துட்டு இப்போ ரசத்தில் நம்ம 1 கிண்ணம் கரைச்ச புளி தண்ணி, அந்த ரசப்பொடியும் போட்டுட்டு தாளித்ததையும் இப்போது ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நல்லா சூடு ஏறணும். நல்ல சூடு ஏறின பிறகு நம்ம கொஞ்சம் மல்லியில் போட்டு இறக்கிற வேண்டியதான். அவ்வளவே தாங்க, நமக்கு மணக்க மணக்க ரச சாதம் ரெடி ஆயிடுச்சு. அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்களாம் விருப்பமாக சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.